இல்லை இப்போ நைன்டிஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், ரவுடிகள், தாதாக்களுடைய அட்ராசிட்டிஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது, இன்னைக்கு வந்து ஒரு 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 பீஸ்ஃபுல்லான நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாரி, நம்ம வெளியில போய் சுதந்திரமா நடமாடுறோம். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை, அன்றைய காலத்துல இருந்த அளவுக்கு மோசமான ஒரு தாதாக்கள், ரவுடிக்களுடைய அந்த அட்ராசிட்டிஸ்லாம் இன்னைக்கு பார்க்க முடியறதில்ல. கொலைகள் நடக்குது. கம்பேர் வித் இன்னைக்கெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இத்தனை 100 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் மட்டும் வச்சு இந்த லா அண்ட் ஆர்டரை எடை போட்டுற முடியுமா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவுடிசமும் பாலிடிக்ஸும் தனித்தனியாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இந்த ரவுடிசமும் பாலிடிக்ஸும் இன்டகிரேட் ஆகுது. மாஃபியா, பாலிடிக்ஸு, ரவுடிசம் இது மூணும் ஒரே இடத்துல இன்னைக்கு வந்து ஹார்பர் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸஸாக இருக்காங்களா? இது பயங்கரமான நெக்ஸஸ் இது. அப்போ இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஆள் தேவையோ இல்லையோ, அவங்க கட்சி நடத்துறதுக்கு ஆள் வேணும். ஒரு 7:30 மணிக்கு இன்சிடென்ட் நடக்குது, படுகொலை நடக்கப்படுது. ஒரு 1-1:30 மணிக்குள்ளார போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகுறாங்க. அவங்க அடுத்த நாளே வந்து பேட்டி கமிஷனர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக இது வந்து அரசியல் பின்புலம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது, இது வந்து முன்பகையினுடைய காரணமாக தான் இருக்க மாதிரி இருக்குது, அரசியல் குற்ற பின்னணி இல்லைங்கிற மாதிரியே வந்து இது பண்ணுறாங்க. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்கே வந்து மக்களுக்கு வந்து என்ன, அதனால தான் வந்து என்னன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் விசாரிச்சுட்டு இதை சொல்லியிருந்தீங்கன்னா கூட வந்து மக்களுக்கு வந்து உடனே அந்த சந்தேகம் வராது. அதுக்கு ஒரு கண்டனம் வர வேண்டாமா? எங்களுக்கு டவுட் மட்டும் இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறீங்க. அப்போ இன்றைக்கி கூட வந்து நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எழுதில்லை. இல்லைல்ல நாங்கள் சந்தேகப்படுறோம், அது போலீஸ் சரியாக வேலை செய்யலை அப்படின்றீங்க. ரைட்டு, போலீஸ் சரியாக செய்யலைன்னா யார் வேலை செய்யல? அப்போ போலீஸை கண்காணிக்கிறது யார்? அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன அழுத்தத்தை கொண்டு வந்து எப்படி நீங்கள் நீதி வாங்க போகிறீங்க? இதில் கூட செல்வ பிறந்தகை வந்துட்டு பேசிட்டு போகும்போது இது வந்து மறுபடியும் வந்து அண்ணாமலைக்கும் செல்வ பிறந்தகை உண்டான ஒரு சண்டையாக இல்லை, இப்போ மாற்றி விட்டுட்டு மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் அப்படி சொல்லிட்டாரு, நான் கேஸை போடுவேன், நாங்கள் வந்து காமராஜர் வழி வந்தவங்க, காந்தி வழி வந்தவங்க, அவர் வந்து திருப்பி ரிப்போர்ட் கொடுக்குறாரு அண்ணாமலை, இல்லை உங்கள் பேரில் இதெல்லாம் கேஸ் இருக்குது, நான் மன்னிப்பே கேட்க முடியாது, எனக்கு அது பழக்கமே இல்லைன்னு. அப்போ இது பிரச்சனை எங்கே போகுது பாருங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய பெரிஃபெரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் உங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய அல்ற செல்ற மேட்டருக்குலாம் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கோர் ப்ராப்ளம் டைலூட் ஆகிடுது இல்லை? அப்போ இதை யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் இந்த அட்டென்ஷனை டீவியேட் பண்ணுறீங்க? இல்லை இன்டென்ஷனாக பண்ணுறாங்களா? இருக்கலாம் இல்லை, அதான் வந்து ரஞ்சித் கேட்டார். அப்போ எங்களுடைய வாக்கு பூராமே உங்களுக்கு என்ன வெறும் வாக்கு வங்கியாக தான் நீங்கள் எங்களை பார்க்குறீங்களா? இதில் என்ன சந்தேகம் இருக்குது? அவர் திருமாவளவன் பல ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் வந்து முதலமைச்சரும் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்குலாம் ரெடியாக தான் இருக்கார், ஆனால் டிலே வந்து போலீஸ் சைட்லேருந்து நடக்குதுங்கிறார். இதே திருமாவளவன் விசிகாவாகட்டும் திமுகவாகட்டும் இந்த மாதிரி வந்து தலித்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் வாங்குறதுல வந்து ஒரே சமாதானத்தில் தான் இருக்கும், ஆனால் சிஸ்டம் சரியில்லை என்ன பண்ணுறதுங்கிறார். ஏங்க அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு தானே உங்களே கொண்டு வந்திருக்கோம். ஆட்சியில் இருக்கிற ஆளுங்களே சிஸ்டம் சரியில்லைன்னா ரஜினிகாந்த் சொன்னார்னா ஓகே சிஸ்டம் சரியில்லைன்னு, ஆட்சியில் இருக்கிறவங்களும் கூட்டணி கட்சியில் இருக்கணும் நீங்கள் சிஸ்டம் சரியில்லைன்னா யார்கிட்ட போய் கேட்குறது? வணக்கம் சார். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காரு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைன். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுருச்சு, என்னது சந்தி சிரிக்குது அப்படின்ற விமர்சனங்கள்லாம் ஒரு 4-5 நாளாக பார்க்க முடியுது. இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு பத்திரிகையாளர்கள், எதிர்க்கட்சிகள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு 2 பேருக்கு நடுவில் நடந்த இந்த முன்விரோத படுகொலையை மட்டும் வச்சு சட்டவிரோதத்தை குற்றம் சொல்கிறது சரியான பார்வையா அப்படின்ற வாதத்தையும் ஆளும் தரப்பினர் வைக்கிறாங்க. உங்களுடைய வியூவில் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்? சந்தி சிரிக்கிறங்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா லா அண்ட் ஆர்டருங்கிறது வந்து நீங்களும் நானும் வெளியே போக முடியல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே போக முடியல, வயதானவர்கள் போக முடியல, குழந்தைகள் போக முடியல. அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சுற்றுலா எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்குது, ரொம்ப அன்சர்டினிட்டி இருக்குன்னா லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி, நடக்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சி, நடக்கக்கூடாத இடத்துல நடந்த நிகழ்ச்சி, நடக்கக்கூடாத நபருக்கு நடந்த நிகழ்ச்சி. அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய பார்வையில் இல்லை. இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கணும். காவல்துறை வந்து முன்கூட்டின நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட்டும் இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கிறதுக்கு வந்து நல்லாவே தெரியுது. இதை கண்டிப்பாக வந்து இப்போ வந்து கமிஷனரை மாற்றிருக்காங்க, ஆளுங்களை மாற்றுறாங்க. பட் இது வந்து எப்பயுமே ஏதோ ஒரு பிரச்சனைன்னா ஆளுங்களை மாற்றுறது தான் ஒரு நடவடிக்கை, யூஷுவலான ஆக்டிவிட்டி ஆகிடுச்சு. இதே தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவலையும் பார்த்தோம். கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறது, இது வந்து ஒரு எஸ்ஓபி மாதிரி ஆகிடுச்சு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். என்ன பண்ணீங்க? அதான் நாங்கள் ஆளை மாற்றிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு.
அந்த அளவுக்கு போகாமல் என்னையை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினுடைய கடமை தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது வந்து ஒரு பகுதியாக இருந்தாலும் அது இரண்டாம் கட்ட பகுதி. முதல் பகுதி பிரதானமான ரோல் வந்து போலீஸ்க்காகட்டும் சட்டத்துக்காகட்டும் என்ன கடமை இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா, தப்பு நிகழாத வண்ணம் எப்படி நீங்கள் தடுக்கிறீங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் நான் போய் வைத்தியர்கிட்ட போயிட்டு அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு பார்க்குறத விட அந்த நோய் வராமல் தடுத்துக்கிறது தானே புத்திசாலித்தனம். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய உடம்புக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு உண்டான பாதுகாப்புக்கே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நீங்கள் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் தானே இங்கே இருக்கணும். அப்போ அந்த வகையில் வந்து அரசாங்கம் போலீஸ் நிர்வாகம் வந்து தவறியதான் நான் பார்க்குறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு காவல்துறையை வந்து நீங்கள் மாற்றும்போது இந்த மாதிரி செய்யும்போது அவர்கள் மட்டுமே குற்றவாளிங்கிற மாதிரி நீங்கள் சித்தரிக்கிறீங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஏதாவது தோல்வி நடந்துருச்சு, அவங்க வந்து சரியில்லை அதனால நாங்கள் மாற்றோம் அப்படிங்கிற மாதிரி வருது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த காவல்துறைக்காகட்டும் இல்லை வந்து இன்டெலிஜென்ஸும் யார் கையில் இருக்குது? இந்த இலாகாவினுடைய மினிஸ்டர் யார்? முதல்வர். அப்போது ஒரு சாதாரண மினிஸ்டர் ஒரு துறைக்கு மினிஸ்டராக இருந்தார்னா கூட அதனுடைய அதிகாரிகளினுடைய நடவடிக்கையை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறது, கரெக்டாக வச்சிருக்கிறது மினிஸ்டர்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. இப்போ நீங்கள் முதல்வர் வேறு. அப்போ மற்ற மினிஸ்டர்களுக்கு செய்கிறத விட முதல்வருடைய நேரடி பார்வையில் இந்த போலீஸும் இன்டெலிஜென்ஸும் வரும்போது எந்த அளவுக்கு வந்து இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் சீரிய முறையில் இயங்கணும். மற்ற இடத்துல கூட ஒரு லேக் இருக்குது, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட ஏதோ ஒரு ப்ளேம் பண்ணலாம். ஒரு முதல்வருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இலாக்காவில் வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய தவறுனால, ஏன்னா நீங்கள் அதை தான் நீங்கள் இங்கே சித்தரிக்கிறீங்க. ஒரு நபரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே எல்லாம் சிஸ்டத்துலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் அது. அதனால் அந்த இண்டிவிஜுவலை மாற்றிட்டு இன்னொரு இண்டிவிஜுவலை நான் கொண்டு வந்தால் பிகாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுடைய ஸ்கில் செட்டை பொறுத்து நீங்கள் மாறுங்கிறத பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நபரையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இலாக்காவையோ நீங்கள் குற்றம் சாட்டுற மாதிரி ஆகிடும். அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, முதல்வருடைய பொறுப்புணர்ச்சி இங்கே எங்கேனாச்சு? முதல்வர் பொறுப்பு வந்து ஏன் தவறுறாரு? அப்போ இதை வந்து ஜாயிண்ட் அக்கௌண்டபிலிட்டி தானே எடுக்கணும். இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு போகிறதுல எனக்கு வந்து அது உடன்பாடாக இல்லை. இல்லை, இப்போ 90ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், ரவுடிகள் தாதாக்களுடைய அட்ராசிட்டிஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது இன்றைக்கி வந்து ஒரு 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 பீஸ்ஃபுல்லான, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம வெளியில் போய் சுதந்திரமாக நடமாடுறோம். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை அன்றைய காலத்தில் இருந்த அளவுக்கு மோசமான ஒரு தாதாக்கள் ரவுடிகளுடைய அந்த அட்ராசிட்டிஸ்லாம் இன்றைக்கி பார்க்க முடியறதில்ல. கொலைகள் நடக்குது, கம்பேர் வித்து இன்றைக்கெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே இத்தனை 100 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் மட்டும் வச்சு இந்த லா அண்ட் ஆர்டரை இட போட்டுற முடியுமா? இல்லை, லா அண்ட் ஆர்டருங்கிறது வந்து நம்ம 360 ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரைம் இல்லாத ஒரு என்ன சொல்கிறது, கிரைமை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய தாதாக்கள் தலைகள் இல்லாத ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல ஓரளவுக்கு. அப்போ அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்குன்னு தான் நமக்கு புரியுது. இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்றைக்கி சொசைட்டியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா சொசைட்டி என்ன ஆகுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எப்பயுமே நம்ம என்ன குற்றம் சொல்லிடுறோம்? போலீஸினுடைய அராஜகம். ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணாங்கன்னா போலீஸினுடைய அராஜகம் சொல்லிடுறோம். இல்லைன்னா வந்து என்ன பண்ணுறோம்? போலீஸினுடைய கையாளாகாத தனம். அப்போ ஒரு இருதலை கொல்லி மாதிரி மாறிடுறாங்க, அவங்க எதுவுமே பண்ண முடியறதில்ல. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதாவது இன்றைக்கி வந்து நம்ம பழைய காலத்தில் பார்த்த மாதிரி ஒரு மாபெரும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவுடிசமும் பாலிடிக்ஸும் தனித்தனியாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இந்த ரவுடிசமும் பாலிடிக்ஸும் இன்டெகிரேட் ஆகுது. மாஃபியா, பாலிடிக்ஸு, ரவுடிசம் இது மூணும் ஒரே இடத்துல இன்னைக்கு வந்து ஹார்பர் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸஸாக இருக்காங்களா? இது பயங்கரமான நெக்ஸஸ் இது. அப்போ இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஆள் தேவையோ இல்லையோ அவங்க கட்சி நடத்துறதுக்கு ஆள் வேணும். அப்போ அந்த கட்சியில் அவங்க ஊரில் வந்து அவங்க பெரிய ஆள் தாதாகிரி பண்ணுறங்கிறதுக்கு இவங்க வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டுறது தான் மாடல். சட்டை அயன் பண்ணது கூட கசங்காது, அதை கசக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்காங்க. அப்போ இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு அவங்க மடிப்பு கலையாமல் முடமடப்பு கசங்காமல் அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக வந்து சில தேவையில்லாத வேலைகளை அரசியல் களத்தில் காய் நகர்த்துறதுக்கு பொதுமக்கள்கிட்ட அவங்களுடைய பில்டப் பண்ணிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து இன்றைக்கி எந்த கட்சியாக இருந்தாலும், இது இந்த கட்சி அந்த கட்சின்னு பாகுபாடெல்லாம் இல்லை, எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்கள் கூட்டம் பெரிய அளவுக்கு இருக்கிறதுல நம்மளால் பார்க்க முடியுது. இது டாஸ்மாக் வந்து வெறும் வந்து இன்றைக்கி சாதாரண பிரச்சனையாக இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி மாதிரி க்ரைம்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு பெரிய ஊற்றுக்கண்ணாக விளங்குறது வந்து இந்த போதை. டாஸ்மாக் ஆகட்டும், சாராயம் ஆகட்டும், கள்ளச்சாராயம் ஆகட்டும், கஞ்சாவாகட்டும், அபின் ஆகட்டும், மெத்தாகட்டும், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா தன்னைத்தான் நான் வந்து அறிவிளக்கக்கூடிய பொருள்கள். இது இன்றைக்கி வந்து இந்த நீங்கள் மெத்து கஞ்சா என்னென்னமோ சொல்கிறீங்கல்ல, இதனுடைய ஆதிக்கம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. புழக்கத்தை பார்க்க முடியுது. இதெல்லாம் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம்.
ஓ, இந்த அளவுக்கு கஞ்சா புழக்கம், இந்த பவுடர்கள் இதெல்லாம் புழங்குது அப்படின்னு செய்திகளில் பார்க்க முடியுதுல்ல. எந்த ஒரு காவல்துறை அதிகாரியுமே வந்து இதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும், இதெல்லாம் எப்படி என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் வந்துச்சுன்றது மாரலி விரும்ப மாட்டாங்க. இது இவங்களெல்லாம் மீறி எப்படி இது வருது? ஏன்னா பல கிரைமுக்கு பின்னாடி இருக்கிறது போதை அப்படின்றது தான் செய்திகளில் வருது, எஃப்ஐஆரில் தான் ரிஜிஸ்டர் ஆகுது. இவன் கஞ்சா போட்டு போய் வெட்டினா, போதையை போட்டு போய் கொன்னா, ரேப் பண்ணா அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் போதையாக தான் இருக்குது. இப்போ எப்படி இதெல்லாம் புழங்குது? நான் தான் சொன்னேன், இந்த ஊற்றுக்கண், தவறுனுடைய ஊற்றுக்கண்ணே இந்த போதை தான். ஏன்னா மனிதனாக இருக்கவன் மிருகமாக மாறுறான் இந்த போதை எடுத்ததுக்கப்புறம். இவ்வளோ அதிகார சிஸ்டத்தை மீறி எப்படி உள்ள வருது? இந்த சிஸ்டத்தையே அதிகாரம் தான் பண்ணுதுங்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு தவறு செய்யக்கூடிய ஆட்கள் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவில் அவங்க சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 300 அடி தான் இருக்குதுன்றாங்க இடம். அந்த இடத்துல இன்றைக்கி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லேருந்து அதே 300 அடி தான் சொல்கிறாங்க, ரொம்ப கிட்டதான்றாங்க. அப்போ இந்த ஒரு சமூக குற்றத்தில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் அதிகார பலம் இல்லாமல், ஆட்சியாளர்களுடைய பலம் இல்லாமல் அவங்க இந்த தொழிலை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா குற்றச்செயல்கள். அப்போ யாரோ அவருடைய சப்போர்ட்டும் அங்கே இருக்கணும். ஒன்றா அதிகார வர்க்கத்தினுடைய சப்போர்ட்டோ இல்லை ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட்டோ யாரோ அவருடைய சப்போர்ட் இருக்கும். அது இந்த கட்சி அந்த கட்சினே இல்லை. இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளும் நல்லபடியாக இருப்பான். எப்படி வந்து இன்றைக்கி வந்து ஒரு தொழில் செய்கிற வந்து எந்த கட்சி போனாலும் டொனேஷன் கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு தொழில் நடக்கணும். கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் அங்கே இருப்பான், ஆட்சி மாறணும் இங்கே வந்துடுவான். ஆமாம், இப்போ நீங்கள் ஏடிஎம்கே பீரியடில் ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தவன் அவன் ரெஸ்ட் எடுக்க முடியாதுல்ல. அப்போ அவன் அந்த தொழிலை செய்யும் போது இது எல்லா கட்சிக்கும் வந்து இந்த நெக்ஸஸ் இருக்கும். அப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகை மூடுங்கன்னு எல்லாருமே, இப்போ திமுக இருக்கும்போது டாஸ்மாகை மூடுங்கன்னு போராடிச்சு. ஏன் வந்து இப்போ வந்தவொடனே மூடல? ஏன்னா இதில் நடத்திட்டு இருக்கிறது பூராமே அவங்க தானே. அதிமுகவும் ஒரு சில பாதிக்கு பாதி இவங்க, பாதிக்கு பாதி அவங்க தானே நடத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி குற்ற செயல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்சியாளர்களுடைய கண்ட்ரோலில் அவங்களுடைய கருணை கண் பார்வை இல்லாமல் இந்த தப்பு நடக்குதுன்னா அந்த கிரைம் வந்து ரொம்ப உச்சகட்ட கிரைம் அது. அப்போ நீங்கள் உச்சகட்ட கிரைமாக இருக்கிறத வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் ஏன் வந்து கொண்டு வர மாட்டேன்றீங்க? இப்போ இது வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரியான கிரைம்கள்லாம் அதிகரிக்கும் பொழுது, இந்த மாதிரியான போதைப் பொருட்களுடைய புழக்கங்கள் அதிகரிக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும். நாளைக்கு மீண்டும் நம்ம போய் மக்கள் சந்தித்து ஓட்டு கேட்க முடியாது அப்படின்றத, இதெல்லாம் செட்பேக்காக மாறுன்னு தெரியும்ல ஒரு ஆளுங்கட்சி, எந்த கட்சியாக வேணால் இருந்துட்டு போட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி அவங்க துரிதமாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? இதில் இப்போ நீங்கள் ஒரு எலெக்ஷன் ஃபைட் பண்ணுறாங்கனாவே, இப்போ இன்றைக்கி கூட வந்து தேர்தல் நடக்குது, இன்றைக்கி எலெக்ஷனுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்கல்ல, எத்தனை ஆயிரம் கோடி செலவாகுது? கொஞ்சம் நெஞ்சமா? இந்த காசுக்கெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த கட்சி இவ்வளோ கொடுத்தாங்க, 1000 கொடுத்தாங்க, 5000 கொடுத்தாங்க, 10000 கொடுத்தாங்க. இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் மட்டும் பார்ப்போம் ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணாங்க. இன்றைக்கி விக்கிரவாண்டியில் வந்து ஓட்டுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. இங்கேயும் சில வகையில் பட்டி பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. அவங்கவுங்க தகுதிக்கு வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. எல்லா தேர்தல்லையும் வந்து காசு கொடுக்குறாங்க. இந்த காசுலாம் எங்கேருந்து வருது? எந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து வருது? அப்போ இந்த காசு போகிறது எல்லாமே ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து தான் இந்த காசெல்லாம் வந்தாகணும். இதை வந்து ஒயிட்டில் நீங்கள் போய் கொடுக்கல, பிளாக்கு. அப்போ பிளாக் மணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னா எந்த ரூட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்? நியாயமான பிஸ்னஸில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது ஒயிட்டில். இப்போ வந்து ஒரு அந்தந்த கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய நிறுவனத்திலேருந்து வந்த காசை தான் இங்கே செலவு பண்ணிட்டு இருக்காங்களா? ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கும் பல நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? அந்த அவங்க கட்சி சார்ந்தவங்க நிறுவனங்கள் நடத்துகிறாங்களா? அந்த கட்சியிலேருந்து டொனேஷனை வாங்கி அந்த டொனேஷனை தான் கொண்டு போய் செலவு பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில், ஏன்னா நீங்கள் தப்பு செஞ்சவங்களை தூண்ட வச்சு நீங்கள் தப்பு செய்ய வச்சிங்கன்னா தானே உங்கள்கிட்ட நான் காசு வாங்க முடியும். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கார், நீங்கள் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிராந்தி கடைக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரன் என்னாருன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் நடக்குமா? ஆனால் அவர் நிற்கிறாராங்க, எங்கே நிற்பார்? அதே வீதியில் முக்கில் நிற்பார். காரணம் என்ன? அப்போ தான் ஃபைன் போட முடியும், இல்லை அப்போ தான் லஞ்சம் வாங்க முடியும். நல்லா இருக்கக்கூடிய போலீஸ் ஃபைன் போடுவாங்க, இல்லை கேஸ் எனக்கு கிடைக்கல, இல்லை வந்து எங்களுக்கு இவ்வளோ கேஸ் வேணுங்கிறதுக்காக நல்ல போலீஸுங்க பண்ணுவாங்க. சில கெட்ட போலீஸுங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து அவனை குடிக்க விட்டு வச்சு வந்தால் தாண்டா அவனுக்கு வந்து லஞ்சம் வாங்க முடியும். அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேப்பர் இல்லாமல் இருந்தாலோ, இல்லை வந்து ஆர்சி புக் இல்லாமல் இருந்தாலோ, இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தாலோ, ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணாலோ, இல்லை வந்து ஹெல்மெட் போடாமல் வந்தீங்கனாலோ தானே உங்கள்கிட்ட காசு வாங்க முடியும். அப்போ நீங்கள் நல்லபடியாக சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு எங்கேருந்து காசு கொடுப்பான் அவன்? என்கிட்ட எல்லா பேப்பர் இருக்கே, தேவையானது பூரா இருக்குன்ட்டு அவன் கொடுக்க மாட்டான்ல. அப்போ இந்த சிஸ்டத்தில் நீங்கள் ஒருத்தனை தவறு செய்ய விட்டு அவங்ககிட்ட இருந்து நீங்கள் காசு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒருத்தனை கரெக்ட் ஆகணும். இன்றைக்கி அதுதான் நீங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல்வாதை பற்றி குற்றம் சொல்கிறேன்ல, ஊழல் பண்ணிட்டு இருக்க, அநியாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு கை நீட்டிட்டு இருந்தோம்ல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஓட்டுக்கு காசு கொடுத்து அந்த மக்களையே குற்றவாளி ஆக்கிட்டாங்கல்ல. இந்த சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஎஸ்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை பார்த்துருப்பீங்க.
இந்த படுகொலை என்ன சொல்கிறது, முன்னாள் கமிஷனர், சென்னை கமிஷனர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு முன்விரோத கொலையாக இருக்கலாம், அதை நோக்கி தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இது இது யாருடைய பிழை, யாருடைய தோல்வி? இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டைமிங் இஸ் மேட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் 7:30 மணிக்கு இன்சிடெண்ட் நடக்குது, படுகொலை நடக்கப்படுது. ஒரு 1-1:30 மணிக்குள்ளார போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகுறாங்க. அவங்க அடுத்த நாளே வந்து பேட்டி கமிஷனர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக இது வந்து அரசியல் பின்புலம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது, இது வந்து முன்பகையினுடைய காரணமாக தான் இருக்க மாதிரி இருக்குது, அரசியல் குற்ற பின்னணி இல்லைங்கிற மாதிரியே வந்து இது பண்ணுறாங்க. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்கே வந்து மக்களுக்கு வந்து என்ன, அதனால தான் வந்து என்னென்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் விசாரிச்சுட்டு இதை சொல்லியிருந்தீங்கன்னா கூட வந்து மக்களுக்கு வந்து உடனே அந்த சந்தேகம் வராது. அப்போ உடனடியாக நீங்கள் வந்து இப்போ 7:30 மணிக்கு நடக்குது, 8:30 மணிக்கு 9 மணிக்குள்ள சரண்டர் ஆகுறாங்க. அடுத்த நாள் நீங்கள் வந்து நீங்கள் பேட்டியில் சொல்லும்போது அது உண்மையாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க என்ன கோணத்தில் விசாரிக்கிறாங்கன்னு நமக்கு அது உண்மையாக இருந்தால் கூட அந்த டைமிங் அவ்வளோ சீக்கிரம் சொல்லும்போது ஒரு காமனான மனிதனுக்கு வந்து, ஒரு காமன் மேனுக்கு வந்து ஒரு டவுட் வருது. இது வந்து டவுட்டு தான். உடனே வந்து போலீஸ் இது பொய் சொல்லிருச்சுன்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சு தான் பார்ப்பாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை என்னென்னா, ஒரு குற்ற நிகழ்வு நடக்கும்போது அதை 360 டிகிரிலையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து 1-2 பெர்ஸ்பெக்டிவை மட்டும் பார்க்குறது நமக்கு ஓகே. ஆனால் ஒரு காவல்துறையில் என்ன சொல்கிறோம், நம்மள பொதுவாகவே என்ன சொல்கிறோம், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அப்போ அந்த தீவிரமான விசாரணை முடிஞ்சிருச்சா, ஏன் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளார வரீங்க? அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய கோணம் பூரா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நோக்கியே தானே போகும். மற்ற இடத்துல நீங்கள் குதிரைக்கு லகான் போட்ட மாதிரி கமிஷனர் சொல்லிட்டார் இனிமேல் இதுதான் பிரச்சனையாக இருக்கும், இதே கோணத்தில் தானே போவீங்க, மற்ற கோணத்தை நீங்கள் போக முடியாதுல்ல. அப்போ அதைத்தான் வந்து ஒரு நார்மலாக இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எல்லா கோணத்திலையும் பாருங்கள். இப்போ ஆருத்ரா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆருத்ராவுடைய இதில் ரோல் ஏதாவது இருக்கா? ஏன்னா அதில் தான் வந்து அந்த பழைய பஞ்சாயத்து நீங்கள் சொல்கிற இந்த முற்பகை வந்தது பூரா அந்த ஆருத்ராவில் நடந்தக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழலில் வந்து அந்த காசை வாங்கி அவங்கவுங்க, ஏன்னா இப்போ நிறைய பெரிய ஆளுங்க பூரா அதில் முதலீடு பண்ணியிருக்கிறதாகவும் அவங்களும் வந்து இந்த மாதிரி கூலிப்படைகளை வச்சு அவங்க கிட்டேருந்து காசை வாங்கி செட்டில் பண்ணுறதுக்கு பண்ணதாகவும் அதில் ஏற்பட்ட பல கழுதைகள் வந்து இன்றைக்கி வெளியே வந்துட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஒரு முன்முடிவு எடுத்த மாதிரி நீங்கள் ஒன்று சொல்லும்போது ஒரு காமன் மேனுக்கு வந்து ஒரு டவுட் வரும். அதே மாதிரி ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவனே வந்து என்ன சொல்கிறாரு, அரெஸ்ட் பண்ண ஆளுங்களாம் வந்து உண்மையான ஆளுங்க இல்லை அப்படின்னு அவர் வந்து ஒரு சந்தேகத்தை காங்கிரஸும் அதே தான் சொல்லுது, மாயாவதியும் சொல்கிறாங்க. இது எல்லாம் மாயாவதி அவங்க பேசும்போது இவங்க ஸ்டேஜில் இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் அங்கேயே இருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ இங்கே தப்பு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் யாரை குறை சொல்கிறீங்க? இப்போ யார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது? முதல்வர். எங்கேயாவது வந்து ஒரு கண்டனம் இருக்கா? சந்தேகத்தை மட்டும் எழுப்புறீங்களா? அந்த சந்தேகம் நானும் எழுப்புவேன், நீங்களும் எழுப்புவீங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கிறீங்க, ஆளுங்கட்சி, அவர் தான் போலீஸ் மந்திரி, அவர் தான் வந்து எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்காரு. இந்த அளவுக்கு வந்து ஒரு சென்னை மாநகரத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவ்வளோ அது இடமும் ரொம்ப பெரிய இடம்லாம், ஒரு குறுகலான இடம், தெரியாத ஆளுங்க வந்தால் கூட இந்த வீதியில் இருக்கிறவங்களுக்கு யார் வெளியாளுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு சாயந்தரம் வந்து ஒரு 7:30 மணிக்குள்ளார வந்து இப்போ ஏற்பட்ட ஆளை வந்து நீங்கள் வெட்டி கொள்கிற அளவுக்கு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு கண்டனம் வர வேண்டாமா? எங்களுக்கு டவுட்டு மட்டும் இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறீங்க. அப்போ இன்றைக்கி கூட வந்து நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எழுதில்லை. இல்லை நாங்கள் சந்தேகப்படுறோம், அது போலீஸ் சரியாக வேலை செய்யலை அப்படின்றீங்க. ரைட்டு, போலீஸ் சரியாக செய்யலைன்னா யார் வேலை செய்யலை? அப்போ போலீஸை கண்காணிக்கிறது யார்? அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன அழுத்தத்தை கொண்டு வந்து எப்படி நீங்கள் நீதி வாங்க போகிறீங்க? இல்லை, திருமாவளவன் ஹாஸ்பிட்டலில் பேட்டி கொடுக்குறாரு, இது மாதிரி இது வந்து இப்போ இவங்க கிடையாது, உண்மையான குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்கணும், இந்த செயல் வந்து கண்டனத்துக்குரியது, இது வந்து கண்டுபிடிக்காமல் இருந்தால் இது மேலும் அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும் அப்படின்றாரு. கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு இவர் ஒரு அனுதாபத்தில் ஏன் பேசுகிறாரு? இவருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவர், அந்த மாதிரி ஒருத்தர் கட்சியினுடைய பெருந்தலைவர், மாநிலத்தினுடைய தலைவர் வந்து இறந்துருக்கும் போது அதை வந்து ஒரு பெரிய கண்டனம் வேண்டாமா? அதுக்கு எவ்வளோ பெரிய கண்டனம் இதுக்கு கொடுக்கணும்? நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு வலுவான கண்டனம் வரலையே. இதில் கூட செல்வ பிறந்தகை வந்துட்டு பேசிட்டு போகும்போது இது வந்து மறுபடியும் வந்து அண்ணாமலைக்கும் செல்வ பிறந்தகைக்கும் உண்டான ஒரு சண்டையாக இல்லை, இப்போ மாற்றி விட்டுட்டு மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் அப்படி சொல்லிட்டாரு, நான் கேஸை போடுவேன், நாங்கள் வந்து காமராஜர் வழி வந்தவங்க, காந்தி வழி வந்தவங்க, அவர் வந்து திருப்பி ரிப்போர்ட் கொடுக்குறாரு அண்ணாமலை, இல்லை உங்கள் பேரில் இதெல்லாம் கேஸ் இருக்குது, நான் மன்னிப்பே கேட்க முடியாது, எனக்கு அது பழக்கமே இல்லைன்னு. அப்போ இது பிரச்சனை எங்கே போகுது பாருங்கள். அப்போ ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய்ட்டு அந்த பிரச்சனையை சரியாக கை ஆளாதனால அந்த பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகளை இது பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இது ஒரு கோர் ப்ராப்ளம் டைலூட் ஆகுது.
அப்போ இன்னைக்கு மக்களுடைய ஒரு பார்வை பூரா இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும் போது இதுக்கு உண்டான சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா எனர்ஜி ஃபோக்கஸையும் இது அங்கே கொடுக்காம நீங்கள் இருக்கக்கூடிய பெரிஃபெரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் உங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய அல்ற செல்ற மேட்டருக்குலாம் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கோர் ப்ராப்ளம் டைலூட் ஆகிடுதுல்ல. அப்போ இதை யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் இந்த அட்டென்ஷனை டீவியேட் பண்ணுறீங்க? இல்லை இன்டென்ஷனாக பண்ணுறாங்களா? இருக்கலாம்ல. அப்போ ஏன் இதை பண்ணணும்? இதெல்லாம் ஓகே, எனக்கும் அண்ணாமலைக்கும் 1008 இருக்கட்டும், அண்ணாமலைக்கும் செல்ல பிறந்தையும் 1008 இருக்கு. இன்றைக்கி இந்த மாதிரி படுகொலை நடந்திருக்கு, இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். அப்போ இதில் வந்து யாராவது நம்மளை உசுப்பேற்றினா கூட நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், நம்ம இதை பற்றி பேசுவோம், இதுக்கு ஒரு நியாயம் பிறப்பிக்க. ஆனால் இவன் உங்களை மாதிரியே கட்சித் தலைவர் மாதிரியே தான் அவரும் ஒரு கட்சித் தலைவர். இன்றைக்கி எல்லா கட்சித் தலைவரும் வீட்டுக்கும் போகிறீங்க, எலவுக்கும் போயிட்டு வந்தீங்கல்ல. அப்போ உங்களுடைய ஒரு சக நிலையில் இருக்கக்கூடியவர் தானே இறந்து போயிருக்காரு, அவரும் ஒரு கட்சித் தலைவர் தானே, மாநில தலைவர் தானே. அப்போ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இன்றைக்கி அழுத்தம் கொடுத்து, ஏன்னா இன்றைக்கி கலாச்சாரம் மறந்து போச்சு, இன்னைக்கு யாராவது அதை பற்றி பேசுகிறோமா? இப்போ இதுவும் பாருங்க, ஒரு 2-3 நாள் எல்லாத்துலையும் பெருசாக பேசப்படும், அடுத்தது வேற பிரச்சனை வந்துடும், எலெக்ஷன் ரிசல்ட் வரும், இந்த கட்சி பெருசா அந்த கட்சி பெருசா, இவங்க பர்சன்டேஜ் எவ்வளோ, அவருக்கு எல்லாரும் அதுக்கு போயிடுவோம். அப்போ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை கட்சிகள் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு கட்சிகள், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சிகளுடைய வேலையை என்ன? உங்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் நீங்கள் கட்சின்னு வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய குடிமை சண்டை போட்டுக்கிறது இல்லை, நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறதெல்லாம் இங்கே எங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை. மக்களுக்கு, நார்மலான மக்களுக்கு நம்மளை ஓட்டு போட்டால் இந்த ஆள் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவார், நம்மளுடைய குழந்தை குட்டியெல்லாம் நமக்கு ஒரு நம்மளுடைய சமூகம் பூரா மேலே வரும், பின்தகையிலிருந்து இனிமேல் வரப்போகிற எதிர்கால நாச்சுக்கு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி போய் ஓட்டு போடுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏற்கனவே நல்லா இருக்கிற பூரா பெருசாக அளவுக்கு போய் ஓட்டு போடுறதில்லை. இன்றைக்கி ஓட்டு போடுற மக்கள் பூராமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பின்தங்கிய மக்கள் தான் ஓட்டு ஜாஸ்தியாக போடுற ஆளுங்க. ஏன்னா அவங்க இன்றைக்கும் வந்து நம்பிட்டு இருக்காங்க, இந்த ஆட்சியாளர்கள்லாம் வந்தால் நமக்கு ஏதோ ஒரு விடிவை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் தானே நீங்கள் கருத்தில் வச்சு நமக்காக வந்து நீங்கள் இதை பண்ணணும். இப்போ அதுதான் வந்து ரஞ்சித் கேட்டார், அப்போ எங்களுடைய வாக்கு பூராமே உங்களுக்கு என்ன வெறும் வாக்கு வங்கியாக தான் நீங்கள் எங்களை பார்க்குறீங்களா? இதில் என்ன சந்தேகம் இருக்குது? என்ன சந்தேகம் இருக்குது? இல்லை எவிடெண்ட்டாக தெரியுது இல்லை. இன்றைக்கி வந்து சமீபத்தில் நடந்தக்கூடிய அத்தனை அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் எஸ்சி எஸ்டிஸை பூரா பாருங்களேன். நாங்குநேரி என்னாச்சு, இன்னைக்கு வேங்கை வயல் என்னாச்சு, பெரம்பூரில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரர் திமுகவுடைய கட்சிக்காரர் போய் அடித்து வச்சாருங்கிற கேஸ் என்னாச்சு, கரூரில் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமைக்கிறது வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கிறவங்கள காலை உணவு சாப்பிட மாட்டோன்னு பசங்க போயிட்டு மறுதளிச்சாங்கல்ல, காலையில் சாப்பிட மாட்டோம்னு. திருநெல்வேலியில் வந்து 2 தலித் மக்களை வந்து நீங்கள் ஆடையை உருவி 6 பேர் அவங்க மேலே சிறுநீர் கழிச்சிங்கல்ல. அப்போ இவ்வளோ அட்ராசிட்டி நடந்துட்டு இருக்குல்ல. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்றைக்கு போய் நீங்கள் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க போகிறீங்க? அவர் திருமாவளவன் பல ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் வந்து முதலமைச்சரும் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்குலாம் ரெடியாக தான் இருக்கார், ஆனால் டிலே வந்து போலீஸ் சைட்லேருந்து நடக்குதுங்கிறார். இதே திருமாவளவன் இந்த மற்ற கட்சி பிரச்சனைகளெல்லாம் பேசும்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து விசிகாவாகட்டும் திமுகவாகட்டும் இந்த மாதிரி வந்து தலித்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் வாங்குறதுல வந்து ஒரே சமாதானத்தில் தான் இருக்கோம், ஆனால் சிஸ்டம் சரியில்லை, என்ன பண்ணுறதுங்கிறார். ஏங்க அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு தானே உங்களே கொண்டு வந்திருக்கோம். ஆட்சியில் இருக்கிற ஆளுங்களே சிஸ்டம் சரியில்லைன்னா ரஜினிகாந்த் சொன்னார்னா ஓகே சிஸ்டம் சரியில்லைன்னு, ஆட்சியில் இருக்கிறவங்களும் கூட்டணி கட்சியில் இருக்கணும் நீங்கள் சிஸ்டம் சரியில்லைன்னா யார்கிட்ட போய் கேட்குறது? அப்போது சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு தானே உங்களை கொண்டு வந்தோம். சிஸ்டம்ங்கிறத என்ன, அதுவாக உருவாகலை, மனிதர்களாக சேர்ந்து நம்ம கொண்டு வரக்கூடிய சில கட்டமைப்புகளை தான் நம்ம சிஸ்டம்னு சொல்கிறோம். அப்போ சிஸ்டம் வந்து இயற்கையிலே வந்துடல, எந்த சிஸ்டமுமே, எல்லா சிஸ்டமுமே மேட் பை மென் தான். அப்போது இந்த சிஸ்டத்தை மாற்றுறது ஈஸி தானே. நீங்கள் உண்டு பண்ண சிஸ்டத்தை நீங்கள் மாற்ற முடியாதா? நீங்கன்னு சொல்கிறது மக்கள். அப்போ நீங்கள் கூட்டணி கட்சியில் ஆளும் கட்சியில் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க. இப்போ திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, ஆனால் நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு அவருக்கும் இதாக தான் இருக்குது, எங்களுக்கும் ஒரே இதில் தான் தளத்தில் தான் இருக்கும், ஆனால் சிஸ்டம் சரியில்லைன்னா அப்போ நீங்கள் சிஸ்டத்தை மாற்றாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணுறதுக்காக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க? நீங்கள் வந்து இதை வந்து திராவிட நாடு, பகுத்தறிவு பாசறை, இது வந்து சமூக நீதி, சமத்துவம், இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் அப்புறம் எதுக்காக? அந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்காக தானே இருக்கீங்க. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 2019 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் ஏவரேஜ், அதாவது அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் எஸ்சி எஸ்டி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நியர்லி 10%, லெஸ் தென் 10%. தமிழ்நாட்டில் 17%. எந்த வருஷம்? 19 21 வரைக்கும். அப்போ 17% வந்து நீங்கள் நேஷ்னல் ஆவரேஜை விட நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்கு. 19 to 21 திமுக ஆட்சி கிடையாதுல்ல. யாராக இருக்கட்டும், நான் தான் திமுகனே குறை சொல்லலை, நான் ஆட்சியாளர்கள் அவ்வளோதான், யார் வேணும் ஆட்சியில் இருக்கட்டும். இப்போ அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரம். அப்போ இது ஏன்னா இது ஏற்கனவே இருந்ததை வச்சு தான் இது வளர்ச்சின்னு சொல்கிறோம். அப்போ இதிலிருந்து 17% க்ரோத் ஆகிருக்குன்னா வேறு ஏதோ ஒரு பேஸ் இருக்குல்ல. புதிய தலைமுறை செய்தி சேனலில் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு ஒரு தகவல் எடுக்கிறாங்க.
அதில் வந்து கடந்த 6 ஆண்டுகளில் 5100 கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 234 கொலைகள் நடந்திருக்கு. அதில் பெரும்பாலும் சாதிய கொலைகள். அதில் மேக்சிமம் அக்யூஸ்ட் யாருன்னா 25 ஏஜுக்கு உள்ளே இருக்கவங்க தான். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு புள்ளி விவரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க. எந்தெந்த கிராமங்கள் எல்லாம் இந்த மாதிரி அட்ராசிட்டி ப்ரோன் வில்லேஜஸ், அதாவது இந்த மாதிரி கொடுஞ்செயல்கள், வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய, சாதிய வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய மாவட்டங்கள், வில்லேஜஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது? 38 மாவட்டம் இருக்குது. அவங்க சொல்கிறது 37 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 345 கிராமத்தில் இந்த அட்ராசிட்டி ப்ரோன் வில்லேஜ்ன்றாங்க. எந்த டேட்டாவில்? ஹோம் மினிஸ்ட்ரி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 அவங்க கொடுத்த டேட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்தது, உள்துறை அமைச்சகம் தமிழ்நாடு முழுக்க. அப்போ 37 மாவட்டங்களில் 345 கிராமங்களில் நீங்கள் சாதிய வன்கொடுமை நடக்கிறதுக்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறங்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தகவல் வரும்போது நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? இப்போ நம்ம எல்லாம் இந்த வேங்கை வயல் ஆகட்டும், இல்லை வந்து நாங்குநேரி ஆகட்டும், பெரம்பலூர் ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், நீங்கள் சொல்கிற இப்போ சில ஊர்கள் ஆகட்டும், இது எல்லாமே எப்படி இப்படி நடக்க நம்ம விடலாம்? அப்போ என்னுடைய இன்னொரு கேள்வி என்னென்னா, ஒரு சாதிங்கிறதே வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இது ஒரு சட்டை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சட்டைக்காக நான் வந்து மெனக்கிட்டிருப்பேன், உழைச்சிருப்பேன், காசு சம்பாரிச்சிருப்பேன். ஒரு வாட்ச் கட்டியிருக்கேன்னா இதுக்காக நான் உழைச்சிருப்பேன். ஒரு ஜட்டி உள்ளாடை நான் போடுறேன்னா கூட அதை வாங்குற காசுக்கு உண்டான உழைப்பு என்னுடைய உழைப்பு இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் இலவசமாக வரக்கூடியது இந்த சாதி. உன்னுடைய உழைப்பு என்ன இருக்கு? நீ தான் நான் வந்து இந்த சாதியை சார்ந்தவன் சொல்றதுக்கு உன்னுடைய மெனக்கடல் என்ன இருக்கு? எங்கேயாவது எதுக்காவது இதுக்காக நான் இந்த சாதின்னு சொல்றதுக்கு நீ ஏதாவது செஞ்சிருக்கிறியா? அப்போ அப்பேற்பட்ட இலவசமாக ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து நான் மேலாளு, நான் வந்து பெரிய ஜாதி, நான் வந்து சின்ன ஜாதிங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லையா இது? எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சமூக கட்டமைப்பு வந்திருக்கு. இதையெல்லாம் உடைக்கணும் தானே உங்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவு பாசறன்றீங்க, சமத்துவங்கிறீங்க, சமூக நீதின்றீங்க. அப்போ ஒரு சாதியை வந்து இல்லாத ஒரு சாதியை நீ வச்சுக்கிட்டு உனக்கு இலவசமாக கிடைச்ச சாதி அது. இப்போ எல்லாரும் பாருங்க இலவசத்தை எதிர்ப்பான், ஆனால் சாதி பெருமை பேசுவான். டே, நீ வச்சிருக்கிறதுலே உனக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் இலவசம் உன்னுடைய சாதி, உன்னுடைய மதம், உன்னுடைய சமயம். அதுக்காக நீ என்ன மெனக்கிட்ட, என்ன உழைப்பு இருக்கு? ஒரு ரோட்டில் இருக்க ஒரு பிச்சைக்காரர் இருக்கான்னு வச்சுக்கீங்களேன் பாஸ், அந்த பிச்சைக்காரன் கூட ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னா 4 கடையை போய் ஏறி இறங்கணும், 4 ஆளுங்க கிட்ட போகணும், உழைக்கணும் அந்த 10 ரூபாய்க்காக. நீ சாதி, நான் இந்த சாதிக்காரன் சொல்றது நீ என்ன உழைப்பு உங்ககிட்ட இருக்கு? நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதம் தான் பெரிய மதம் சொல்றதுக்கு என்ன உழைப்பு இருக்கு உங்ககிட்ட? அப்ப இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இதைத்தானே நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறீங்க, ஒரு சமூகத்தில் இன்னைக்கு சிஸ்டம் சரியில்லைன்னா இதைத்தானே நீங்க கொண்டு போய் சேர்த்தணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசியல் கட்சி எந்த தொகையில் எந்த சாதிக்காரன் அதிகமா இருக்கான், அந்த சாதிக்காரனை வேட்பாளரா நிறுத்து. எந்த சாதிக்காரனுக்கு ஓட்டு ஜாஸ்தி, அந்த சாதிக்காரனை கூட்டணியில சேர்த்து. அப்ப இந்த ஜாதியை வளர்த்துறதே யாரு? இந்த அரசியல்ல தானே நீங்க வளர்த்துறீங்க. நீங்க கடைசியில் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னா இது வந்து எப்படி நம்ம ஏத்துக்கிறது? இந்த சிஸ்டத்தை கட்டமைக்கிறதே நீங்க தானே. அப்ப எந்த கட்சியாவது வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து மத சார்பின்மைங்கிறீங்க, உங்க கூட்டணியில மதம் சார்ந்த கட்சி இல்லையா? ஜாதியை ஒழிக்கிறோன்றீங்க, உங்களுக்கு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி உங்க கூட்டணியில் இல்லையா? இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க என்னத்தை போய் நீங்களே சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணிட்டு சிஸ்டம் நல்லா இல்ல நாங்க என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதை நான் கேட்டா பரவாயில்ல, நீங்க கேட்டா பரவாயில்ல. ஆட்சியில் இருக்கிறீங்க, கூட்டணியில பங்கு பெற்றிருக்கிறீங்க, அந்த நாங்க என்ன பண்றதுன்னா என்ன பண்றது? உங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியலன்னா பொதுமக்கள் என்ன பண்றது? கடைசி 2 வருஷம் மட்டும் கொஞ்சம் ஃபேர் கவர்னன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ திமுக அரசாங்கம் தன்னுடைய இறுதி 2 ஆண்டுகளில் இருக்கு. என்னெல்லாம் திமுக அரசு தன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மாற்றணும். இந்த மாதிரி வந்து சாதிய வன்கொடுமைகள், இந்த மாதிரி வந்து அரசியல் கொலைகள், இந்த மாதிரி ஊழல்கள், ஓட்டுக்கு இந்த காசை கொடுக்குறோங்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ இன்றைக்கி விக்கிரவாண்டிக்கு முதல்வர் போனாரா? இல்லை, போகல. என்ன காரணம்? காசை கொடுத்தா ஓட்டு போடுறான். இல்லை, அப்படி நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ கடந்த 2021 எலெக்ஷன் மாதிரி கூட 24 அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல. ஏன்னா அவருடைய உடல்நலமும் காரணம் இருக்கலாம். இல்லை, உடல்நிலை காரணமாக ஆமாம், அதை நம்ம சொல்லக்கூடாது. உடல்நிலை காரணமாக அவரால் போக முடியலன்னா அதை நம்ம ஏற்றுக்கக்கூடியது. அது வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் உடல்நிலை சரியில்லைங்கும் போது அவங்களால உழைக்க முடியாது. பட் என்ன ஒரு காரணமாக இங்கே பார்க்குறேன்னா, இப்போ என்ன எல்லா கட்சிக்குமே என்ன வந்துச்சுன்னா காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம், காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம். அப்போ காசை கொடுக்காம ஓட்டு வாங்கி உண்மையான அரசியல் பண்ணுறவனுக்கு அது எவ்வளோ பெரிய தடையாக இருக்குது.
இன்னைக்கு அந்த மாதிரி கட்சி உள்ளார போகும்போது நீ எவ்வளோ கொடுப்பேன்லாம் கேட்குறான். அவன் எங்கேருந்து கொடுப்பான்? அவனையும் கொள்ளையடிக்க சொல்கிறீங்களா? அப்போ கொள்ளையடிக்கிறவன் உங்ககிட்ட கொடுப்பான். இல்லை, ஓட்டு காசு கொடுக்குறதுன்றது அதை தடுக்கிறது ரொம்பவே லாங் ப்ராசஸ். குறைந்தபட்சம் இந்த 2 வருஷத்துல என்னத்தை மாற்றிக்கணும் திமுக? இல்லை, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும். காவல்துறைக்கு இப்போ காவல்துறை மட்டும் போய் குற்றம் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த காவல்துறைக்கு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும். இன்டெலிஜென்ஸ்க்கு அதே மாதிரி ப்ராப்பராக அவங்க ஃபங்க்ஷன் பண்ணணும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது முதல்ல 3 வருஷத்தில் எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 வருஷம் நமக்கான இருந்ததுனால அப்படி சொல்கிறேன். அதான் எல்லா கட்சியிலுமே தான். திமுகவை மட்டும் நான் குற்றம் சொல்லலை. இப்போ நீங்கள் எடப்பாடி ஆட்சிக்கு வந்த போது மட்டும் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம், ஃபர்ஸ்ட் 1 வருஷம் ஜெயலலிதா இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அப்புறம் எடப்பாடி வந்தார். எங்கேயாவது மனுஷங்களை பற்றி யோசிச்சாங்களா? கூவத்தூர் கூத்து, ரெசார்ட் ப்ராப்ளம், இந்த கட்சி அங்கே போகிறது, அங்கே இங்கே வர்றது, ஆளுங்களை போகிறது, மீடியாவை முதல் கொண்டு எல்லாமே இதைத்தானே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ மக்களுக்கு பூராமே இவங்க உள்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மக்கள் பிரச்சனையா? இன்றைக்கும் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பிரச்சனையை பூரா எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் 2 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடப்பாடி நல்ல கடைசியில் 2 வருஷம் நல்லா தான் செஞ்சார். மக்கள் அதுக்காக உடனே போட்டுருவாங்களா? எல்லாருமே யோசிப்பாங்கல்ல. அப்போ வந்த முதல் நாள்ல இருந்து ஆட்சியாளர்கள் அவங்களுடைய கடமையை செய்யணும். அப்போ உங்களுடைய நீடித்து நீங்கள் நிலைச்ச ஆட்சியை பண்ணணும். யாராக இருந்தால் என்ன, நமக்கு யார் ஆட்சி பண்ணால் என்ன, நம்மளை எதிர்பார்க்கறது நியாயமான ஆட்சி, தர்மமான ஆட்சி, எல்லாத்துக்கும் பொதுவான ஆட்சி, பொதுவான நீதி. இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ ஒரு சமூகத்தில் மேலே பவர்ஃபுல்லாக இருக்கிற சமூகத்துக்கு ஒரு சட்டமும், பவர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு ஒரு சட்டமும் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சோக்கால் 57 வருஷமாக இந்த திராவிட கட்சிகள் நாங்கள் தான் ஆண்டோம், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணணுங்க போது. ஏன்னா இன்றைக்கி பிஏ பட்டம் ஒன்று வாங்கினா கூட நாய் கூட பிஏ பட்டம் வாங்குற அளவுக்கு இவங்களுடைய ஆட்சி சிறப்பாக வச்சுருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ நாய்க்கே பிஏ பட்டம் படிக்கிற அளவுக்கு நாயை வளர்த்திருக்காங்க இவங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உரிமை எடுத்துக்கும் போது இதை நீங்கள் சமூகத்திற்கு நீங்கள் முன்னுக்கு வரதை நீங்கள் தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்போது ஒவ்வொரு துறையிலையுமே இவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் லஞ்சம், ஊழல். அப்போது இந்த பிரச்சனைகள்லாம் இது ஒரு கேன்சர் மாதிரி இது. அப்போ இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அட்ரஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, வேறு யாரோ அதை கரெக்ட் பண்ணணும். நம்ம நேரடியாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் உடனே தடுத்து. ஆமாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க. காமன் மேனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஆமாம், அவனுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் முன்னேற்றணும். இன்றைக்கி ஏகப்பட்ட நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை இருக்குது, முதலீடு இல்லைங்கிற பிரச்சனை இருக்குது. நீங்கள் உங்களுடைய சாதனையாக போய் விற்கிற வண்டியிலே நீங்கள் பேசுகிறது என்ன பேசுகிறீங்க? நாங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்குறோம் உரிமை தொகை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சுப்பாங்க. நீங்கள் 1000 ரூபான்னா 1,15,00,000 பேர் வாங்குறாங்க. 1,15,00,000 பேருங்கிறது மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? 1150 கோடி. ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகுது? 10 மாதத்துக்கு 11,150, மீதி 20, 13,000 சில்லற கோடி ஒரு வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? இது 50, 5, 3, 15, 65,000 to 66,000 கோடி சும்மா கொடுக்குறீங்க. இந்த 65,000 கோடி 5 வருஷத்தில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கட்டமைப்பை ஏற்படுத்தி, தொழில் வளத்தை ஏற்படுத்தி, கிராமங்களை முன்னேற்றத்திற்காக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடக்குமா? அவங்க 5 வருஷம்லாம் கொடுக்கலையே, 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சு. இல்லை, இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்களா, அடுத்த தடவை வரும்போது இதை நிறுத்த முடியாது. அதாவது எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு தான் உரிமை இருக்குது, நிறுத்துறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா நிறுத்தினா ஓட்டு போட மாட்டான். இப்போ இது ரொம்ப உரிமை மக்கள் நான் கேட்குறது. இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்களா, நீங்கள் 1000 ரூபா நீங்கள் பத்துமா உங்கள் குடும்பத்துக்கு? நான் கேள்வி கேட்குறேன். ஒரு 1000 ரூபா பத்து. நான் என்ன சொல்கிறேன், 1,00,000 ரூபா கொடுங்கன்றேன் நான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசிக்கு 1,00,000 ரூபா இருந்தால் கூட குடும்பத்தை சந்தோஷமாக நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. 1,00,000 ரூபா கொடுங்கன்றான். ஏன் 1000 ரூபா கொடுக்குறீங்க? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1,00,000 ரூபா கொடுங்க, சுபிட்சமாக இருக்கட்டும் தமிழ்நாடு. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த 1,00,000 ரூபா எங்கேருந்து கொண்டு வர போகிறீங்க? எப்படி கொண்டு வர போகிறீங்க? சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணுமில்ல. நோட் அடிக்க போகிறோமா? நம்ம முடியாதுல்ல. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எங்கே பண்ண போகிறோம்? அந்த நீ 1,00,000 கொடு, 1,00,000 ரூபா கொடு, மாதம் 12 லட்ச ரூபா கொடு. காங்கிரஸில் எவர் சொன்னார்ல, டக்கா டக் டக்கா டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், வருஷத்துக்கு 1,00,000 ரூபான்னார்ல. நீங்கள் மாதம் 1,00,000 ரூபா அனௌன்ஸ் பண்ணுங்க, என்ன கெட்டு போயிட போகுது? மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கட்டுமே. எங்கேருந்து வருது இந்த 65,000 கோடி 66,000 கோடியை சும்மா தூக்கி கொடுக்குறீங்க? ஒரு 1000 ரூபாய்ங்கிறது, அந்த 1000 ரூபாயில் அந்த குடும்பம் பொழைச்சிருமா? உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க, 1000 ரூபாய்க்கு என்னென்னலாம் செலவு இருக்குது தெரியுங்களா, அதெல்லாம் அந்த குடும்பம் பூரா எவ்வளோலாம் காப்பாற்றும் தெரியுங்களா, அது எவ்வளோ உதவும் தெரியுங்களான்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு உண்டான தொழில் வளத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தி கொடு. இன்றைக்கி 65,000 கோடி வைங்க பாஸ். இன்றைக்கி 38 மாவட்டம்னா 65,000 கோடி. நீங்கள் எவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீங்கள் 2,000 கோடி செலவு பண்ணலாமே. அந்த 2,000 கோடிக்கு நீங்கள் எவ்வளோ தொழில் வளத்தை கொண்டு வரலாம், எவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கும் போது என்ன ஆகுனா, அந்த வேலை வாய்ப்பு நீங்கள் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இந்த பணத்தை செலவு பண்ணும்போது 100 ரூபா 110 ரூபாயாக மாறும், 120 ரூபாயாக மாறும். ஆனால் நீங்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் 800 ரூபாயும் 900 ரூபாயும் குறைஞ்சு போயிடும், வேல்யூ குறையும் உங்களுக்கு பணமாக கொடுக்கும்போது. ஆனால் இதே நீங்கள் எக்கனாமிக்கல் சைடில் நீங்கள் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக நீங்கள் பண்ணும்போது இந்த பணத்தை ஜென்ரேட் பண்ணும்.
அப்போ நீங்கள் இன்னும் வந்து அடுத்த வருஷத்துக்கு 1000 ரூபா கொடுக்க போறீங்களா அந்த குடும்பத்துக்கு? அப்போ வந்து இதே வந்து வந்தா ஒவ்வொரு இப்போ நீங்கள் 1000, அடுத்தது 2000, அடுத்தது 3000 இப்படியே போயிட்டு இருக்கிறதா? அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு தான் அந்த வாங்குறதுக்கு உண்டான நிலைமை இருக்குதுன்னு சொல்கிறத நீங்கள் உண்மையினே கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த மக்கள் அப்படியே தான் 1000 ரூபா கொடுத்து வச்சுட்டே இருக்க போறீங்களா? தொலைநோக்கு பார்வை வேண்டாமா? இந்த 65,000 கோடிங்கிற சாதாரண அமௌண்ட்டா சொல்லுங்க? பெரிய அமௌண்ட்ல, பெரிய அமௌண்ட்டு 65,000 கோடி சாதாரண அமௌண்ட்டா? இதை மட்டும் நீங்கள் மக்களுடைய இதுக்காக நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா எத்தனை கிராமத்தை நீங்கள் டெவலப் பண்ணலாம்? அப்போ அந்த இடத்துல இருக்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த இளைஞர்கள் தான் நிறையா வந்து கொல்லப்படுறாங்கன்னு. அப்போ அந்த இளைஞர்கள் பூரா அவன் படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போனால் அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு போகணுங்கிற எண்ணம் வருமா? சரக்கடிக்கணுங்கிற எண்ணம் வருமா? காலையிலேயே டாஸ்மாக் போகலாங்கிற எண்ணம் வருமா? ஒவ்வொரு சின்ன சின்ன தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கலாம், அரசே ஆரம்பிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி சொன்னது ஒரு ஞாபகம் வருது. இப்போ இவரும் முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலினும் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் முதலீடு இருக்க போறேன்னு போனார். ஆனால் ஒரு மால் வருது அப்படின்னாங்க, அது எங்கே வருதுன்னு தெரியல. கடந்த ஆட்சியிலையும் போனாங்க, அங்கே போயிட்டு கால்நடை பூங்கா நான் அமைப்பேன் அப்படின்னாரு. அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார், அமைச்சாங்க. இன்னும் அது திறக்கவே இல்லை. இந்த அரசாங்கம் முடக்கி வச்சிருக்கு அப்படின்னாரு. ஸோ அவங்க கொண்டுட்டு வந்து ஒரு கால்நடை பூங்காவாச்சும் கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து என்னத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியல. ஸோ தொழிற்சாலைகளை ஒரு மாவட்டத்துக்கு உருவாக்குனாலே பல இளைஞர்கள் அந்த போதைக்கு போகாமல் வேலைக்கு போவாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ இன்னைக்கு ப்ளஸ் அரசுக்கு வருமானமும் வரும். ஆமாம், நீங்கள் அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் பார்க்காதீங்க. இது நீங்கள் 1000 ரூபா கொடுக்குங்கிறத அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் வடித்து நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. உங்களுக்கு என்னென்னா ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு காசை கொடுத்தா அவனுக்கு எனக்கு ஓட்டு போடுவான். அவனுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு மாசமான நான் கொடுக்குறேன். அப்போ இது வந்து சரியான ஒரு அரசாங்கம், ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய அரசாங்கம், ஒரு தொலைநோக்கு ஒரு சீரிய சிந்தனை இருக்கக்கூடிய அரசியல் திட்டமாக இது, செயல் திட்டமாக இது. நீங்கள் கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் உங்களுடைய ரெவென்யூ டெஃபிஷியட் சர்ப்ளஸில் இருக்கீங்களா? உங்கள் பட்ஜெட் எடுத்து பாருங்கள். நீங்கள் ரெவென்யூ சர்ப்ளஸில் இருக்கிறீங்களா, இல்லை வந்து ஃபிஸ்கல் சர்ப்ளஸில் இருக்கீங்களா? எல்லாமே டெஃபிஷியட் பட்ஜெட்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு மேலே நீங்கள் போய் இது 5 வருஷத்தில் 65,000 கோடி செலவு பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க, வளர்ச்சி திட்டத்துக்கு பண்ணுங்க. அந்த மனிதனுடைய, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு பண்ணினீங்கன்னா இன்னும் நம்ம இருக்கிற ஆளுங்களாம் கான்ட்ரிபியூட் பண்ணணுமா? ஒரு மக்கள்கிட்ட அப்பீல் வைங்க, எல்லாரும் ஒரு 1000 ரூபா கொடுங்க, நம்ம இன்னும் கேபிட்டல் நாங்கள் கொடுக்குறோம், மக்கள் கொடுக்குறோம். கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? நம்மளால முடிஞ்சது 1000 ரூபா முடிஞ்சு 1000 ரூபா கொடுப்போம், 1 லட்ச ரூபா முடிக்கிறோம், 1 லட்ச ரூபா கொடுப்போம், 5 ரூபா முடிக்கிறோம், 5 ரூபா கொடுப்பான்ல. ஏன்னா நீ மக்களுக்கு தானே செலவு பண்ண போற. கோவிட் டைம்ல இதே அரசாங்கத்தை கொடுத்தமே மக்கள். அப்போ கொடுக்கலையா மக்கள்? அப்போ நீங்க சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு 1008 வழி இருக்கு. ஆனா நீங்க பார்க்கறது எல்லாமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, எந்த ஜாதிகாரனை வச்சுக்கிட்டா ஓட்டு போவாங்களாம், எந்த கட்சிக்காரனை வச்சுக்கிட்டா ஓட்டு வாங்கலாம், எந்தெந்த கூட்டணி, என்னென்ன நம்பர் கேம், இதைத்தானே பார்த்து நீங்க அரசியல் பண்றீங்க. எலெக்ஷன் டு எலெக்ஷன் தானே உங்களுடைய பாலிடிக்ஸாக இருக்கு. லாங் டேர்ம் வியூ இருக்கா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வேறு என்னென்னா காமராஜரனுடைய ஆட்சி வேறு, இது காங்கிரஸினுடைய இளங்கோவன் சொன்னார் இல்லையா, காமராஜர் ஆட்சியில் தான் பாருங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. எப்படி போய் நம்ம குற்றம் சொல்கிறது? இதெல்லாம் அருமையான ஆட்சியும் நடந்துட்டு இருக்குல்ல. பார்க்கலாம், எஞ்சிருக்கக்கூடிய காலத்தில் இந்த அரசாங்கம் மக்கள் பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க, அதை எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் மிக்க ரொம்ப நன்றி. நன்றி அருள்.